இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டதுக்காக சிறப்பு விசேஷ அலங்காரத்தில் இன்னைக்கு வேலூர் கோயிலில் வீரராக பெருமாள் காட்சி அளிக்கிறார். கோலத்தோடையின் சென்றவரா கோசிக முனிவரை கொன்றவரா தசரத மனா தசரத புத்திரன் ராம 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 ஜானகியின் மணாளனே ராம 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 சகசர நாமதத்துல்யம் ராமநாமவராணமே ஸ்ரீராம ராம ராமேதி ராம மனோரமே 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 சகசர நாமதத்துல்யம் ராமநாம வராணமே ஸ்ரீராம ராம ராமேதி ராம மனோரமே சகசர நாமதத்துல்யம் ராமநாம வராணமே ஸ்ரீராம ராம ராமேதி ராம மனோரமே சகசர நாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணமே ராம ராமேதி ராம மனோரமே சகசர நாம தத்துல்யம் ராம நாம வராணமே தூபம் சமர்ப்பயாமி பூசும் சாந்திரமே உனையும் கண்ணு வாசகம் செய்வாதையே வன்பட்டு ஆடைப்பதிலே தேசமாடானி அதிலும் என் கைகூப்பி செய்கின்றன ஈசன் ஞானம் என்னும் வந்த ஏகமூர்த்திக்கே புஷ்பம் சமர்ப்பயாமி பருவத்தில் தூபம் சமர்ப்பயாமி வைஷ்ணவாமி பராஞ்சதவளாய எதிராஜ பிரதாய நமக சர்வமங்கல விக்கிராய சம்சபரிவராய ஸ்ரீபன் நாராயணாய நமக ஆண்டு வல்லாயிரத்தாண்டு வளவோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் செவடியவைய திருக்காப்பே அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 வல்லாண்டு வடிவாய் நின் நலமார்பில் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்டு வடிவார் ஜோதி வடங்குடனும் சுடராளியும் வல்லாண்டு படைப்போருக்கு முழங்கும் அப்பாஞ்சன்யமும் வல்லாண்டே வல்லாண்டென்றும் பவித்திரனை பரமேண்டியை சார்க்க வேண்டும் வெள்ளாண்டாண்டனை வெளிவித்தோர் விஷ்ணுத்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்ற நவிதரைப்பார் நமோ நாராயணா எனும் சுந்தரம் தேவத்துவர் வல்லாண்டே காட்டவே கண்ட பாதங்கள் நல்லாடையின்றி தோட்டமும் திருமாது கண்டம் செய்வாய் வாட்டமே கண்முனியே முனியே தன் புகுந்து வாட்டினால் கண்டு வாழும் பாரதாமால் இனேலே அமலன் அதிப்பெறான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோ நிறையான் வெளிகொன் கருவேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீ அரங்கத்தம்மான் திரு கமலபாதம் வந்து தோற்கின்றதே மதிவாய் வளர் வேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றார் அரங்கத்து அரவணையான் அதிவோல் இடத்தாடையும் அது மேலையா படைத்தாலோரு குந்திமேல் அன்றோ அடையன் உயிரே
ஆழமா மரத்தினின் மேல் ஒரு பாலகனாய் ஞானமே உண்டான் அரங்கத்து அரவணையான் கோலமா மணியாரமும் முத்தாமும் முடிவிடாதருளில் நிலைமையிலேயோ நிறையுண்டது என் நெஞ்சிலேயே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணியுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அனர்வோன் அணியரங்கன் என் அமுதத்தினை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாதே திருப்பாளனால் திருடைய சரணம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வீரநாள் பெருமாள் திருடிகளே நமோ நமஸ்தே. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம 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 ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம இது வெச்சுக்கலாம். ஜெய ராம ஜெய ராம இல்ல இது ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய 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 ஜெய ராம காரியம்மா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம வாரியன் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம 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 ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஆயிரம் பல்லாண்டு ஒளிவாயின் வளமாது வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு ஒளிவார் சோதி வனமுடரும் சுடராளியும் பல்லாண்டு மலைப்போர் பாலிசனியும் பல்லாண்டென்றும் பவித்திரனை அறவேண்டி யாழ்க வேண்டும் இல்லானதன் விசுத்தன் விரும்பியங்கள் நல்லார் சென்று நம் துரைப்பார் நமோ நாராயணா என்னும் அவம் வீரராம பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி வீரராம பெருமாள் திருடிகளே நமோ நமஸ்தே.
राम जय राम 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 नाम तारकम् राम 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 नाम तारकम् राम कृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकम् राम कृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकम् राम 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 नाम तारकम् राम 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 नाम तारकम् राम कृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकम् राम कृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकम् जानकी मनोहरं सर्वलोकनायकम् जानकी मनोहरं सर्वलोकनायकम् जानकी मनोहरं सर्वलोकनायकम् जानकी मनोहरं सर्वलोकनायकम् शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनम् शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनम् शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनम् शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनम् राम 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 नाम तारकम् राम 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 नाम तारकम् राम कृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकम् राम कृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकम् वीरशूरवन्दितं रावणादिनाशकम् वीरशूरवन्दितं रावणादिनाशकम् वीरशूरवन्दितं रावणादिनाशकम् वीरशूरवन्दितं रावणादिनाशकम् आञ्जनेय जीवनाम राजमन्त्ररूपकम् आञ्जनेय जीवनाम राजमन्त्ररूपकम् आञ्जनेय
रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम् रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम् राम 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 नाम तारकम् राम 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 नाम तारकम् रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम् रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम् जानकी मनोहरं सर्वलोकनायकम् जानकी मनोहरं सर्वलोकनायकम् जानकी मनोहरं सर्वलोकनायकम् जानकी मनोहरं सर्वलोकनायकम् शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनम् शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनम् शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनम् शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनम् राम 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 नाम तारकम् राम 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 नाम तारकम् रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम् रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम् वीरशूरवन्दितं रावणादिनाशकम् वीरशूरवन्दितं रावणादिनाशकम् वीरशूरवन्दितं रावणादिनाशकम् वीरशूरवन्दितं रावणादिनाशकम् आञ्जनेय जीवनाम राजमन्त्ररूपकम् आञ्जनेय जीवनाम राजमन्त्ररूपकम् आञ्जनेय जीवनाम राजमन्त्ररूपकम् आञ्जनेय जीवनाम राजमन्त्ररूपकम् राम 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 नाम तारकम् रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम् राम 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 नाम तारकम् रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम् राम 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 नाम तारकम् रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम् राम 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 नाम तारकम् रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम् श्रीमन्नारायण 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 निश्रीपादवे शरणु 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 कमला सती मुख कमल कमलहित कमल प्रिय कमलेक्षण कमला सती मुख कमल कमलहित कमल प्रिय कमलेक्षण कमला सती मुख कमल कमलहित कमल प्रिय कमलेक्षण कमलासनहित गरुड गमन श्री कमलनाभनि पद कमल में शरणु कमलासनहित गरुड गमन श्री कमलनाभनि पद कमल में शरणु श्रीमन्नारायण 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 निश्रीपादवे शरणु
परमयोगी जन भागधेय श्री परम पुरुष परात्पर परमयोगी जन भागधेय श्री परम पुरुष परात्पर परमयोगी जन भागधेय श्री परम पुरुष परात्पर परमात्मा परमाणु रूप श्री तिरुवेंकटगिरि देवा परमात्मा परमाणु रूप श्री तिरुवेंकटगिरि देवा शरणु श्रीमन्नारायण 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 नि श्रीपाद में शरणु श्रीपाद में शरणु कमला सती मुख कमल कमल
வெளியே போகிற ராமன் கங்கையை கடப்பதற்கு பயணத்திற்கு வழி இல்லாமல் தடுமாறினார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் அயோத்திக்கு போய் பயணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு எந்த தடையும் இல்லாமல் அரசு அற்புதமான பல வழிகளை செய்து வைத்திருக்கிறது. சாலை மார்க்கமாக வந்தால் அற்புதமான பேருந்து நிலையம், ரயில் மார்க்கமாக வந்தால் அற்புதமான ரயில் நிலையம், நீங்கள் வான மார்க்கமாக வந்தால் அற்புதமான விமான நிலையம் என்று அயோத்தியில் கோயில் மட்டும் புதுப்பிக்கப்படவில்லை, ராமர் மட்டும் பிரதிஷ்டையாகவில்லை, பயணம் செய்கிற பக்தர்களுக்கும் சிறப்பான பணிகளை இந்த அரசு செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி ராமன் போகிறான். அவனை பார்ப்பதற்கு வேடன் என்கிற குகன் வருகிறான். பாருங்க, எதை கொண்டு வந்து ராமனை பார்க்கிறான்? தேனையும் மீனையும் திருத்தி கொண்டு வந்து பார்க்கிறான். அது என்ன திருத்தினா, சுத்தப்படுத்தி அதை எந்த பக்குவத்தோடு சாப்பிட வேண்டுமோ அந்த பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறான். உரையாசிரியர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஏன் குகன் தேனையும் மீனையும் கொண்டு வந்தான்னா, தேன் உயரமான மலையிலே இருக்கக்கூடியது, மீன் ஆழமான கடலிலே இருக்கக்கூடியது. ராமா, உன் மேலே இருக்கிற என் அன்பு இருக்கிறதே, அது வானத்தின் உயரத்திற்கும் கடலின் ஆழத்திற்கும் சமமானது என்பதை காட்டுவதற்காகத்தான் குகன் உயர்ந்த இடத்திலே இருக்கிற தேனையும் ஆழமான இடத்திலே இருக்கிற மீனையும் கொண்டு வந்தான். ஆனால் ராமன் அதை சாப்பிட முடியாது. ஏன்னா அவன் கொல்லான் புலால் மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று சொல்வதைப் போல கம்பனின் ராமன் அப்படி வாழ்ந்தவன். ஆனாலும் சொல்லுகிறான், இதை நான் உண்டதாகவே நினைத்து கொள்ளுகிறேன் என்று பாசத்தோடு வந்தார் அந்த குகன். அவன் எப்படி அறிமுகப்படுத்திட்டான் பாருங்க. அவனை நாயினும் கடையேன் என்று சொன்னான். தன்னை ஒரு நாய் என்று சொன்னவனை ராமன் கட்டிப்பிடித்து சொன்னான், தாயினும் நல்லான் என்று சொன்னான். சரவணன் அவர்களே, இந்த இடத்தில் ஒரு பாடல் வரி எனக்கு நினைவுக்கு வருகிறது. தேவனன்களில் சேவிக்க வந்தனன் நாவாய் வெட்டுவன் நாயடியன். தொடரலாம். நாயடியேன், இதுதான் ராமனுடைய அழகு பாருங்க. தன்னிடம் நாய் என்று ஒருவன் வந்தவனை கூட நீ தாய் என்று கட்டிப்பிடித்தானே, அந்த ராமனுக்கு இந்த இடத்திலே பிரதிஷ்டை நடப்பதை நாம் பார்க்கிறோம். ஐயா சொன்னார் பாருங்கள், ஒரு வேடனாக இருந்த குகனை கட்டிப்பிடித்து அனைத்து சகோதரனாக்கி கொண்டான். ஒரு குரங்கு குலத்திலே இருக்கிற சுக்ரீவனோடு கைகுலுக்கி அவனை சகோதரனாக்கி கொண்டான். இதற்கெல்லாம் மேலாக இந்த இரக்கம் என்ற ஒரு பொருள் சிறிதுமிலா அரக்கர் என்று கம்பன் சொல்லுவாரே, அந்த அரக்கர் குலத்திலே பிறந்த வீடனனையும் கட்டி அணைத்து அவனுக்கும் சரணாகதி கொடுத்து சரணடைய வைத்து அவனையும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். ராமன் இந்த ஒட்டுமொத்த இந்திய இறையாண்மைக்கும் இந்திய தேசத்தின் ஒற்றுமைக்கும் அடையாளமான ஒருவராக இருப்பதால் தான் இன்றைக்கு நாடே இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ராமன் சொல்லுவான், குகனை தன் தம்பியாக ஏற்றுக்கொண்ட பிறகு, சுக்ரீவனை ஏற்றுக்கொண்ட பிறகு, வீடனனை ஏற்றுக்கொண்ட பிறகு சொல்லுவான், உங்களால் என்னுடைய தந்தை தயரதன் பொழிந்தான் என்று சொல்லுவான். தன்னுடைய தந்தைக்கு இப்பொழுது 4 சகோதரர்கள் இல்லை, உங்களோடு சேர்த்து 7 ஆனார்கள் என்று ராமன் சொன்னானே, அப்படி ஒரு வேடுவனையும் ஒரு சாதாரண குரங்கையும் ஒரு சாதாரண அரக்கனையும் கூட தன்னுடைய உடன் பிறந்தவனாக பார்க்கக்கூடிய ராமனினுடைய அந்த மனதுதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பக்தர்களை அவனுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது. ஒரு அழகான காட்சியை நாம் பார்க்க போகிறோம். ராமன் தன்னுடைய பிரதிஷ்டைக்கான பணிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாரத பிரதமரை நாம் திரையிலே பார்க்கிறோம். இப்பொழுது நாம் எதற்காக இந்த இந்திய மக்கள் இத்தனை நெடுங்காலமாக காத்திருந்தார்களோ அது இப்போ இன்றைக்கு மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு புருஷராக நாம் பார்ப்பதை நாம் இங்கே பார்க்கலாம். அவ்வளவு இந்த பிரதிஷ்டை செய்து உயிர் ஊட்ட போகிற போது கண்களை திறப்பது என்பது ஒரு வழக்கம். ஒவ்வொரு கோயில்களில் ஒவ்வொரு முறையிலே அந்த ஆவாகனம் செய்ய இருக்கக்கூடிய அந்த சிலையினுடைய கண்கள் திறப்பது ஒவ்வொரு முறையிலே இருக்கும். ஆனால் இன்றைக்கு இங்கே அயோத்தியிலே இந்த பாலராமருடைய திருக்கண்களை தங்க குச்சியை கொண்டு திறக்கப் போகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அடாடா, தங்க குச்சியால் திறப்பதால் ராமனுக்கு பெருமையா? இல்லை, அதனால் அந்த தங்கத்துக்குத்தான் பெருமை அல்லவா? கம்பன் ரொம்ப அழகா சொல்லுவார். ராமனை சொல்லுகிற போது, வெய்யோன் ஒளிதன் மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மரி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று சொல்வார். இந்த பாட்டினுடைய முதல் 2 வரியை கவனிங்க. ராமனினுடைய அந்த மேனி பிரகாசம் சூரியனினுடைய மேனி பிரகாசத்தையே மறைக்கும் அப்படின்னா எவ்வளவு பிரகாசமான ஒரு ராமன் என்று கம்பன் காட்டுகிறார். சகோதரர் சரவணன் அவர்களே, வணக்கத்திற்குரிய பாரத பிரதமர் வெறும் படியை மட்டும் தாண்டி வரவில்லை. இந்த அயோத்தி மாநகரத்தில் ராம ஆலயம் எழுவதற்காக உள்ள பல்வேறு தடைகளை உடைத்து எரிந்து படிப்படியாக முன்னேறி வந்திருக்கிறார். கடந்த சில நாட்களாக உண்ணா நோன்பு இருந்தார்.
அந்த ராமபிரான் எங்கெல்லாம் சென்றிருப்பாரோ, எங்கெல்லாம் அந்த இறைநாமம் சொல்லப்பட்டிருக்குமோ அத்தனை ராமபிரானுக்கு ஒரு எளிய தொண்டனாக வழிபடக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கின்ற போது, ராமா ராமா ராமா, இந்த ஒற்றை சொல்லுக்காகத்தானே இத்தனை காலம் இந்த தேசம் காத்திருந்தது. எத்தனை எத்தனை உயிர் தியாகங்கள் இந்த திருக்கோயிலுக்கு, எத்தனை எத்தனை வேர்வை சிந்தியிருப்போம். அப்பேற்பட்ட இந்த ராமனுடைய திருமேனி அழகை, பிராண பிரதிஷ்டையை பிரதமரோடு சேர்ந்து நாமும் கலந்து கொள்ள ஒரு சிறைவேளைக்கு பிறகு ராமநாமத்தோடு அயோத்திக்கு செல்வோம். ஸ்ரீராம் ஜெய் ராம், ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீராம ஜெயம், 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 ये हमारे पुरखों से किए गए वादों का पूर्ण होने का दिन है। ये विधाता से दिए गए वचन को पूर्ण करने का दिन है। श्रीराम जयम, श्रीराम जयम, धड़कन रामायण पग पग पर बनी पुनीता है। यदि राम नहीं है श्वासों में तो प्राणों। श्रीराम जयम, श्रीराम जयम, का दिन है, अभिनंदन का दिन है, अर्पण का दिन है, तर्पण का दिन है, पुरखों की अभिलाषा के साक्षात होने का दिन है आज। श्रीराम जयम, 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 श्रीराम जयम। நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்று 2 எழுத்தினால் என்கிற அற்புதமான ராமநாமத்திற்கு சொந்தக்காரரான ராமருடைய இந்த பிராண பிரதிஷ்டை பெருவிளை காட்சியின் வாயிலாக கண்டும் கேட்டும் ரசித்து கொண்டிருக்கிறோம்.
இதோ ஆச்சாரியர்கள் இந்த சடங்குகளுக்கான வழிபாட்டு முறைகளை பாரத பிரதமரை வைத்து செய்துவிட்டு இப்பொழுது அவர்கள் அடுத்த சடங்குக்காக நகர்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். நான் முதலிலே சொன்னது போல பாலராமராக வடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிலை ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷம் நிறைந்த இந்த சிலை. இந்த பெரிய நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பாலராமர் சிலையினை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த வளைவு இருக்கிறது பாருங்கள். அதில் என்னென்ன தெய்வங்கள் எல்லாம் இருந்தது என்பதை நான் முதலில் சொன்னேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் திரையிலேயே பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு காட்சியாக இது அமர்ந்திருக்கிறது. அந்த முகத்தை பாருங்கள். நான் சொன்னது போல அடுத்த அவதாரமான கிருஷ்ண அவதாரத்தினுடைய அந்த முகம் இப்பொழுதே தெரிவதைப் போல் அந்த ராமருடைய பாலராமர் முகத்தை அவர்கள் அற்புதமாக செதுக்கியிருக்கிறார்கள். அந்த முகத்தை பார்க்கும் போதே வாடா, என்னடா கவலை உனக்கு, நான் இருக்கிறேன், கவலைப்படாதே என்று சொல்வதைப் போல அந்த குழந்தை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த சிலையை சுற்றி பாருங்கள். நவகிரகங்களை அடியிலே அழகாக வடிவமைத்ததோடு ராமன் மட்டும் வாடா நான் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. பாரத மக்களை பார்த்து பாரத பிரதமரும் உங்களை காக்க நான் இருக்கிறேன் என்று சொல்வதாக எனக்கு தெரிகிறது. அற்புதமான அந்த ஒரு திரு விக்கிரக சிலையை வடித்திருக்கிறார்கள். எல்லாரும் இந்த ராமர் சிலையை நீங்கள் வழிபடுவது ராமரை மட்டும் வழிபடுவதற்கு சமம் இல்லை. அந்த ராமர் சிலையோடு இருக்கக்கூடிய ருத்ரன், பிரம்மன், நவ கிரகங்கள், மச்ச கூர்ம வாமன வராக என்கிற 9 அவதாரங்கள் என்று அத்தனை தெய்வங்களையும் வழிபடுவதற்கான அத்தனை சக்திகளும் நிறைந்ததாக இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கம்பன் சொன்னதை போல இந்த பால ராமர் சிலையை பார்க்கிற போது எனக்கு மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்கிற பாடல்தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. கம்பர் இதை ஏன் சொன்னார் பாருங்கள். இந்த பாலராமரை பார்க்கிற போதே நமக்கு அதுதானே தோன்றுகிறது. ராமன் இயல்பிலேயே கருநிறத்தவன். அதனால் ராமன் பார்த்து கம்பன் சொல்லுகிறான், ராமா நீ மை போல இருக்கிறாய். ஆனால் ராமனுக்கு ஒரு மை என்று சொன்னால் அவன் ஒளிராமல் இருண்டிருப்பானே, அவனை ஒளிரும்படி சொல்ல வேண்டுமே என்று கம்பருக்கு தோன்றுகிறது. அதனால் மையோ மரகதமோ என்று சொன்னான். மரகதம் ஒளிரும் இல்லையா? ஆனா கம்பருக்கு இன்னும் ஆசை தீரவில்லை. மரகதம்னு சொன்னா உள்ளங்கையில அடங்கிடுவானே ராமன். ராமன் பரம்பொருளாச்சே, அவன் வியாபித்து இருக்கிறவனாச்சே, அதனால என்ன சொல்லலாம்னு யோசிச்சாரு. மையோ மரகதமோ மறிகடலோ என்று சொன்னார். கடல் பெருசா இருக்குமே, ராமன் அந்த மாதிரி எல்லையில்லாத ஒரு பரம்பொருள். ஆனா அப்பயும் அவருக்கு ஒரு சின்ன வருத்தம், கடல்னு சொல்லிட்டா உப்பு கரிக்குமே. ராமன் அப்படி இல்லையே, நினைக்கிற போதெல்லாம் நெஞ்சமெல்லாம் தித்திக்கின்றவனாயிற்றே. கடல் நாம் போய் தான் அதை பார்க்க வேண்டும். ஆனால் ராமன் மனதிலே நினைக்கிற பக்தர்களுக்கு முன்னால் அவனே வந்து சேருவானே என்றால் எப்படி சொல்லுவது என்று யோசித்தான். அதனால் கம்பன் இப்படி பாடினான், மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ என்று சொன்னான். ஏனென்றால் மழைமுகில் தானாக வந்து எங்கே மழை வேண்டுமோ அது அருள் கூர்ந்து பொழிந்து போகக்கூடிய தன்மை என்றால் ராமன் அப்படிப்பட்ட தன்மைக்குரியவன் என்று கம்பன் சொல்லுவானே. அத்தகைய ராமனினுடைய திருமேனியை ஒரு பாலராமனாக அருணகிரிநாதர் சொன்னதைப் போல இங்கு வருக அரசே முளை உண்க வருக என்று கோசலை அழைக்கக்கூடிய அந்த அற்புதமான ராமனுடைய முகத்தை நாம் அந்த திருமேனியிலே பார்க்க முடிகிறது. சகோதரர் சரவணன் அவர்களே, உங்கள் வார்த்தையில் சொல்கின்றேன், அன்றடந்த செந்தாமரையை வென்ற ராமனுக்கு தன்னுடைய கரத்தால் தாமரையை மகிழ்விக்க இருக்கின்றார். இந்த கண்கொள்ளா காட்சியை தந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு 1000 கோடி ராமநாமங்கள். ரொம்ப அற்புதம் அற்புதம். இந்த அலங்காரங்களை நாம் பார்க்கிறோம். ஆச்சாரியர்கள் சடங்குகளுக்கான அந்த விதிமுறைகளை அனுஷ்டானங்களை மிக சிரத்தையோடு செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். முக்கிய பிரமுகர்களும் இங்கே உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். ரொம்ப சிறப்பாக இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோன்றுகிறது, ஐயா அடிக்கடி சொன்னார். ஆனால் எனக்கு இது எப்படி தோன்றுகிறது என்றால், சிலப்பதிகாரத்திலே இந்திர விழா நடக்கிறது. அந்த இந்திர விழாவை யார் முன்னெடுத்து நடத்துகிறார்கள் என்றால் அந்த சோழ தேசத்தினுடைய மன்னனாக இருக்கக்கூடிய சோழ மன்னன் அதை முன்னிறுத்தி செல்லுகிறான். அந்த பொற்குடத்தை சோழ மன்னன் கையிலே தாங்கி கொண்டு கோயிலுக்கு நடுவே நடந்து கொண்டு கருவறைக்கு உள்ளே சென்று அந்த இந்திரனுக்கு அபிஷேகம் செய்கிறான் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்லுவார். அதை போல இங்கே நம்முடைய பாரத பிரதமர் இந்த நிகழ்ச்சிகளை அவர் நகர்த்தி கொண்டு போவதை நாம் பார்க்க முடிகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் இது. ஏன்னா ராமாயணத்துல ராமன் பிரிந்த பிறகு, அவன் கானகம் போன பிறகு, அயோத்தியை துறந்த பிறகு அவனுடைய தம்பியாக இருக்கிற பரதன் அழுது கொண்டு காத்திருப்பதை கம்பர் ஒரு காட்சியிலே சொல்லுவார். எப்படி அவன் காத்திருந்தானாம், நோக்கின் தென்திசை அல்லது நோக்குறான், ஏக்குற்று ஏக்குற்று ரவிகுலத்து உளான் வாக்கில் பொய்யான், வரும் வரும் என்று உயிர் போக்கி உழக்கும் பொறுமலான்னு கம்பர் சொல்வார்.
ராமன் எந்த பக்கம் போனானோ அந்த தென் திசையவே பார்த்து பித்து பிடிச்சி பரதன் உட்கார்ந்துருந்தானா, ராமன் நிச்சயம் திரும்ப அயோத்திக்கு வருவான், அவன் அயோத்தியில நான் அவனை நிச்சயம் பார்ப்பேன்னு தன்னுடைய உயிரை போக்கி போக்கி காத்திருந்தான் பரதன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த நேரத்திலே எனக்கு என்ன நினைவுக்கு வருகிறது, இத்தனை ஆண்டுகளாக அயோத்தியை விட்டு போன ராமன் மீண்டும் அயோத்திக்கு வரக்கூடிய காட்சிக்காக எத்தனை பக்தர்கள் உயிர் போக்கி போக்கி உழக்கும் பொறுவனாக காத்து கொண்டிருந்தார்களோ, அவர்களுடைய கனவுகள் எல்லாம் ஈடேறும் விதமாக இதோ நான் வந்துவிட்டேன் என்று சொல்வதை போல பாலராமருடைய பிரதிஷ்டை நடப்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பிராண பிரதிஷ்டை மிக அற்புதமான ஒரு சடங்கு. பிராண பிரதிஷ்டை என்பது உயிரை ஊற்றுதல் என்று சொல்வார்கள். பொதுவாக வானத்திலே இருக்கக்கூடிய பரம்பொருளை மந்திர உச்சாடானம் செய்து அந்த காற்றின் வழியாக ஆகாயத்திலிருந்து கீழே இறக்கி விக்கிரகத்திற்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சடங்கு முறை இதோ இனிதே நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பார்த்து ரசிப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. आज संकल्प के सिद्ध का दिन है। आज इतिहास तो अयोध्या में लिखा ही जा रहा है। आज एक नए सांस्कृतिक युग का सूत्रपात भी अयोध्या से हो रहा है और आह्वान किया जा सकता है संकल्प के बाद पूरे देश से अरुणोदय हो चुका वीर अब कर्म जो वसुधैव कुटुम्बकम की बात करती है, जो आंगो भद्रा क्रतवो यंतु विश्वता की बात करती है, जो सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयः की बात करती है, जो संपूर्ण चराचर के कल्याण की बात करती है, हमारी ही संस्कृति है जो समस्त विश्व में बंधुत्व और लोक कल्याण के लिए प्रार्थना करती है, मंत्र देती है। अजय, और जिस तरह से ये आप भगवान श्री राम का विग्रह देख रहे हैं, जिन्होंने इस प्राचीन स्वरूप में लोगों को दर्शन दिए। भगवान श्री राम भगवान श्री लक्ष्मण और श्री शत्रुघ्न के साथ लगातार रूप में दर्शन देते रहे और आज स्वर्ण के सिंहासन पर प्रतिष्ठित होंगे और साथ में ही दोनों ही जो दर्शन होंगे वो दर्शन प्राप्त होंगे। बहुत ही आनंद का क्षण भगवान श्री राम कृष्ण मूर्ति में कहते हैं कि कलयुग में भगवान है वो कृष्ण है, सतयुग में भगवान का त्रेता में भगवान का जो वर्ण यानी रंग है वो लाल रंग का रक्त वर्ण का हुआ और द्वापर में नीले रंग के हुए और अब तो कलयुग में कृष्ण वर्ण के लिए। और इसीलिए जो मूर्ति का निर्माण है वो कृष्ण मूर्ति का निर्माण किया गया है और की जब मूर्ति प्राण प्रतिष्ठित की जाएगी सामने चारों के साथ प्राण प्रतिष्ठा का कार्यक्रम चल रहा है, वो भी दर्शन देंगे जो कि स्वर्ण विराज चुके हैं। छवि है उनके हाथ में धनुष बाण प्राचीन करुणा करने के लिए हैं और भारत को भारतीयता को सनातन और सद्भावना के लिए जो ये कर रहे हैं उसको आगे बढ़ाते ये भावना हमेशा प्रधानमंत्री नरेंद्र मोदी देखा जब 9 और 10 नवंबर 1989 प्रधानमंत्री ने उस समय देखा अनिकेत लेख साधना पत्रिका में और उन्होंने कहा कि यह क्षण सांस्कृतिक स्वतंत्रता का संदेश करता है। हिंदू चेतना அயோத்தியை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றது. இருள் நீக்கி வெண்மதி தரும் காகுத்தன் நடையில் நின்றுயர் நாயகன் அழிகா அழகன் அவதார புருஷன் ராமச்சந்திரனுடைய அற்புதமான பிராண பிரதிஷ்டையினுடைய முக்கிய நிகழ்வான கண் திறப்பு. உலக மக்களெல்லாம் வழிமீது வெடி வைத்து காத்திருக்கிறார்கள் அவனுடைய வெடிதிறப்புக்காக. இந்த விடிதிறப்பால் இந்த தேசம் விழித்து எழப்போகிறது என்பதற்கான அறிகுறி நிகழ்வுதான் இவையெல்லாம். தன்னுடைய இன்றைய நாளில் உலகத் தமிழர்களே பணிந்து சொல்வேன், மணக்கோலத்தில் இருக்கக்கூடிய மணமகன் கூட மந்திரம் சொல்வதற்கு நட்பையும் உறவையும் அங்கும் இங்கும் திசை தடுமாறி தேடுகின்ற நேரத்தில் ஒரு தேசத்தினுடைய பாரத பிரதமர் பவித்திரமாக அமர்ந்திருந்து பவித்திரத்தை கையில் அணிந்து பல மணி நேரம் கையை மூடி
தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி பண்டிட்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை ஆன்மநேய ஒருமைப்பாட்டோடு சொல்வதுதான் பாரத தேசத்தினுடைய இணையில்லாத பெருமை. இந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கள். என்ன நேர்த்தி, என்ன அறம், என்ன ஒழுக்கம், என்ன தர்மம். காரணம், யாருக்கான விழா இது? ராமச்சந்திர மூர்த்திக்கான விழா. மின்னிலிருந்து மண்ணுக்கு வருவதற்கு பெயர் அவதாரம் என்று பெயர். கீழிருந்து மேலே போனால் அவதாரம். அவதாரம் எதை காட்டுகின்றது? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார். ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற நேர்கோட்டு பாதையில் வாழ்ந்து காட்டிய அந்த ராமபிரானுக்கு ஆகம முறைப்படி, வடநாட்டு நம்முடைய சம்பிரதாயப்படி ஆன்மீக பெருமக்கள் பண்டிட்கள் ஒன்று திரண்டு அங்கே சொல்ல, ஆலயத்தின் அருகிலே முக்கிய பிரதமர் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் 1% கூட இரும்பு பயன்படுத்தவில்லை. ராமர் சிலை வைக்கப்பட்டுள்ள இந்த இடத்தில் நம்முடைய திராவிட கட்டிடக்கலை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம், திருப்பதி, காஞ்சிபுரம் பகுதிகளில் அமைந்துள்ள தென்னிந்திய கோயில்களில் வாணியிலும் சிலவற்றை அங்கே கட்டியிருக்கின்றார்கள். இந்த கோயிலினுடைய மேற்கட்டமைப்பை கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய முதன்மை பொருளாகிய இளஞ்சிவப்பு மணக்கற்களை நம்முடைய ராஜஸ்தானிலிருந்து எடுத்து சென்றார்கள். சுமார் 4 லட்சம் கன அடி அளவுக்கு இதை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இதிலே உள்ள நேர்த்தி. அங்கே பண்டிட்கள் எப்படி நாம் ஒரு குடமுழுக்கு நடக்கின்ற போது தர்பை என்கின்ற மின்கடத்தி வாயிலாக வைத்து கும்பத்திற்கு உயிர் கொடுப்போமோ, அதுபோல உலகத்தின் பரம்பொருள் அடியா அழகனுக்கு அந்த தர்பை என்கின்ற மின்கடத்தின் வாயிலாக உயிரூட்டக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இதையெல்லாம் விட இந்த கோயிலின் பார்க்கோட்டா கட்டட தோஸ்பூர் கல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கல் ராஜஸ்தானிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராஜஸ்தானில் உள்ள மக்ரானா மலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட வெள்ளை பழுங்கி கற்கள். இந்த கற்கள் கருவறையில் வேயப்பட்டுள்ளது. இதோ அந்த மகோ உன்னத காட்சிக்கு எல்லோரும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். ராமேஸ்வரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மணி இந்த ஆலயத்தில் பிரத்யேகமாக பொருத்தப்பட்டுள்ளது. இதோ அந்த விண்ணுறுதியில் இருந்து சுற்றி சுற்றி மலர்களை எல்லாம் தூவுகின்றார்கள். ராமா, ராமா, உன்னுடைய கண் திறப்புக்குத்தானே இத்தனை நாள் நாங்கள் கண்கொள்ளாமல் காத்திருந்தோம். உன்னுடைய விடி திறக்கக்கூடிய இந்த வைபவத்தை பார்ப்பதற்கு நாங்கள் வழிமேல் விடி வைத்து எங்கள் சிரசுக்கு மேலே கைகூப்பி ராமா ராமா என்கின்ற ஒற்றை மந்திரத்தை ஓங்கி உலகத்திற்கு கேட்க விண்ணை முட்டக்கூடிய சத்தத்தில் சொன்னோம். இதோ அந்த ஆச்சாரியர்கள், வேத விற்பன்னர்கள், பண்டிட்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த மந்திரங்களை சொல்ல, நம்முடைய இந்த நேரத்தில் நான் நன்றி பெருக்கோடு நினைத்து பார்க்கின்றேன். தமிழகத்திற்கு இந்த கோவிலில் என்ன பெருமை கிடைத்தது என்றால், 2100 கிலோ எடையுள்ள, 6 அடி உயரமுள்ள, 5 அடி அகலம் கொண்ட, 21 லட்சம் மதிப்புள்ள ஒரு மணியைத்தான் இங்கு கட்டியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறை ராமா ராமா என்கின்ற மணியோசை எழுப்புகின்ற போது வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்கும் கைகோர்க்கின்ற வகையில் அந்த மணியோசை எழுப்பப்படும். இன்னும் சொல்ல போனால், கும்பகோணத்திலிருந்து இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே இந்த அயோத்தி ராமருக்கு வழங்குவதற்காக அகில பாரத இந்து மகா சபை சார்பாக 2 லட்சம் மதிப்புள்ள 8 வெண்கொற்ற குடைகள் வழங்கப்பட்டிருப்பது மகோ உன்னதமான காட்சி. அந்த வெண்கொற்ற குடைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ராமபிரானுடைய திருமேனி திருவடியை வணங்கி மகாமக குளத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோயிலிலிருந்து 8 திருக்கொடைகள் புறப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று அங்கே வழங்கப்பட்டது. இவை எல்லாவற்றிற்கு மேல் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலிலிருந்து அயோத்தி கோயிலில் பிராண பிரதிஷ்டை நிகழ்வுக்காக புனித நீருடன் அட்சதையை எடுத்துச் சென்றிருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் என்பதையும் இந்த நேரத்திலே மையப்படுத்துகின்றேன். நம்முடைய எண்ணமெல்லாம் ராமனிடத்தில் கடந்தது, நம்முடைய சொல்லெல்லாம் ராமனிடத்தில் கடந்தது. இனி இந்திய தேசம் ராமன் காட்டிய நன்னெறியில் நடக்க வேண்டும் என்பதை உறுதிப்பாட்டோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜாதி சமய சண்டைகள் இருக்கக்கூடாது.
விவசாய பெருமக்கள் மேன்மை பெற வேண்டும். ராமா ராமா, உன்னுடைய திருமேனி அழகை என்னவென்று சொல்வது? என்னுடைய நான் எடுத்ததன் நோக்கம் ராமா ராமா என்று சொல்வதற்கு, இந்த ராமன் புகழை சொல்வதற்கு என் தம்பி சரவணன் இணைகின்றார் உங்களோடு. இன்னும் ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக நாம் பார்க்கிறோம். எந்த வில் வைர மார்பான தாடகையை குலைத்ததோ, எந்த வில் வாளியினுடைய மார்பை ஒரு வாழைப்பழத்தை குத்தூசி குத்தியதை போல வீழ்த்தியதோ, எந்த வில் வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்ததோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மபிலிப்பத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமோடு இருந்த ராவணனை வீழ்த்தியதோ, அந்த கோதண்டத்தை ஏந்தி கொண்டு இதோ குழந்தை ராமன் அலங்காரத்தோடு நமக்கு காட்சி கொடுப்பதை நாம் திரையிலே பார்க்கிறோம். இதுவரை அலங்காரங்களின்றி நாம் பார்த்திருந்தோம். ஆனால் இப்பொழுது முதன்முறையாக இந்த திருநாளிலே முழு அலங்காரத்தோடு அந்த பாலராமரை நாம் தரிசிக்கிறோம். அவருடைய முகத்தை பாருங்கள். அந்த கல்லிலே கலைவண்ணம் கண்டார் என்று சொல்வார்களே, அப்படி அந்த பார்வை நம்மையே பார்ப்பதாக இருக்கிறது. அந்த உதடுகள் நம்மை பார்த்து சிரிப்பதாக இருக்கிறது. அவ்வளவு தத்ரூபமாக உண்மையிலேயே ஒரு குழந்தை, ஒரு பாலகனாக ராமன் வந்து உட்கார்ந்திருப்பதை போல இந்த சிலையை நாம் பார்க்கிறோம். கலைவண்ணத்தை மட்டும் நாம் காணவில்லை, காலவெள்ளத்தால் அழியாத கல்வெட்டாக ராமன் நிமிர்ந்து நிற்கின்றான். என்ன ஒரு அற்புதமான ஒரு திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது சுற்றியும். நாம் சொன்னதைப் போல இந்த சிலை அவ்வளவு பிரத்யேகமான ஒரு சிலையாக இருக்கிறது. அலங்காரத்துக்கூடாக நாம் இந்த சிலையை பார்க்கிறோம். 2 கீழே தலங்களாக, கீழ்தளத்திலே ராகு, புதன், சூரியன், வியாழன், கேதுவினுடைய சிற்பங்கள், வெள்ளி, சந்திரன், செவ்வாய், சனியினுடைய சிற்பங்களாக 9 கிரகங்கள், அதற்கு மேலே ஒரு பீடம், அதற்கு மேலே ஒரு தாமரை பீடம், அதற்கு வலமும் இடமுமாக அனுமனும் கருடனும் முழு உருவச் சிலை, அதற்கு மேலே ஒரு சுற்றி ஒரு வளைவு பட்டயம், அதிலே வாமனன், நரசிம்மன், வராகன், கூர்மம், மச்சம், பரசுராமன், ஸ்ரீராமன், கண்ணன், புத்தன், கல்கி என்று தசாவதாரங்களுடைய அந்த புடைப்பு சிற்பங்கள் இருக்கிறது. அதற்கு மேலே பிரம்மனினுடைய சிற்பமும் ருத்ரனுடைய சிற்பமும் இருக்கிறது. அதற்கு மேலே பிரணவம், தாமரை, சக்கரம், வாசுதேவன், சங்கு, கதை, ஸ்வஸ்திகம் என்கிற சிற்பங்கள் இருக்கிறது. இதற்கு நடுவே நின்றபடி இருக்கக்கூடிய ராமனுடைய திரு அழகை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமலத்து அன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அக்தே வாழ் கொண்ட கண்ணார் யார்தான் வடிவினை முடிய கண்டார் என்று சொல்வதைப் போல உண்மையிலேயே இந்த பாலராமனினுடைய பாதம் தெரிகிறது பாருங்கள். அந்த பாதத்தை பார்த்தால் பாதத்தை தவிர பிறிதொன்றை பார்க்க நமக்கு தோன்றவில்லை. அவன் வில்லேந்திய தடக்கையை பார்த்தால் அந்த தடக்கையை தவிர பிறிதொன்றை பார்க்க நமக்கு தோன்றவில்லை. வடக்கிலே அயோத்தியிலே இருக்கிற ராமனாக இருந்தாலும் கூட நமக்கு என்ன நினைவுக்கு வருகிறது பாருங்கள். பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமலச் செங்கன், அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே எனும், இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும், அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று ஆழ்வார் பாடிய பாசுரம் அல்லவா நமக்கு நினைவுக்கு வருகிறது. இதோ முக்கிய பிரமுகர்களாக பாரத பிரதமர் இருக்கிறார், உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் இருக்கிறார். மிக அற்புதமாக இந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாலராமர் நம் முன்னே இருக்கிறார். நம் முன்னமே சொன்னதை போல இந்த திருக்கோயில் 3 தலங்களாக அமையப்பெற்றது. ஒவ்வொரு தலமும் 20 அடி உயரமுடையது. அந்த 3 தலத்திலே முதல் தலம், அதாவது தரைத்தலமாக இருக்கக்கூடியதில் தான் இந்த கர்ப்ப கிரகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தரைத்தலத்திலே இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில்தான் ராமரை ஒரு குழந்தை வடிவத்திலே நாம் இங்கே பிரதிஷ்டை செய்ய இருக்கின்றோம். ஏன் குழந்தை வடிவத்திலே இருக்கிறார் என்பதையும் நாம் சொன்னோம். காரணம், அந்த பரம்பொருளாகிய மகாவிஷ்ணு, வால்மீகி சொல்லுவார், ராவணன் உட்பட அரக்கர்களை அழித்து அமரர்களையும் உலக மக்களையும் காப்பாற்றுவதற்காக ராமனினுடைய அம்சமாக நான் பிறப்பேன் என்று திருமால் சொன்னதாக வால்மீகி சொல்லுவார். ஆனால் கம்பன் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுவார், திருமாலே பார்க்கடலிலிருந்து சங்கு சக்கரத்தோடு எழுந்து வந்து ஆதிசேடனையும் கொண்டு வந்து ராம இலக்குவ பரத சத்துருக்கனாக இந்த மண்ணிலே வந்து பிறந்தார்கள் என்று கம்பன் சொல்வான். அப்படி அவர்கள் மண்ணிலே வந்து பிறந்த இடம் புண்ணியமான இடமில்லையா? அந்த இடம்தான் சரையு நதி பாயக்கூடிய இந்த அயோத்தி. அதனால்தான் இந்த புண்ணிய இடத்திலே இந்த திருக்கோயில் எழுப்பப்பட்டு எந்த இடத்தில் பாலனாக பிறந்தானோ அந்த இடத்திலே ராமனாக இருக்கக்கூடிய இந்த ராமன் சிலைக்கு இதோ அற்புதமான சடங்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் புஷ்பங்களை அவருடைய திருவடியிலே வைத்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனை வணங்குவது என்பது பக்தி மார்க்கத்திலே மிக முக்கியமானது. தீப ஆராதனை, தூப ஆராதனைக்கு முன்னெல்லாம் புஷ்பத்தால் இறைவனை வழிபடுவது என்பது சடங்குகளிலே மிக முக்கியமானது. இதோ அவர் இந்த புஷ்பங்களை பாருங்கள்.
பொதுவாக ராமனினுடைய அந்த தாளை சொல்லுகிற போது நம் பாடலில் சொன்னதைப் போல தொடு கடல் கமலத்து அன்ன தாள் கண்டார் என்று கம்பன் சொல்வார். அதாவது பூத்திருக்கிற தாமரை போல அவனுடைய பாதம் என்று சொல்வார். ஆனால் இங்கே அந்த தாமரை பாதத்திலே தாமரையவே வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அற்புதமான காட்சியை நாம் தரிசிக்கிறோம். எப்போதும் இந்த திரு விக்கிரகங்களை பார்க்கிற போது, தீப ஆராதனை காண்பிக்கிற போது மேலே இருந்து கீழாக, கீழே இருந்து மேலாக காட்டுகிற போது எதை தரிசிக்கிறோமோ இல்லையோ அந்த தெய்வத்தினுடைய பாத கமலங்களை தரிசிப்பது என்பது மிக முக்கியம். ஸ்ரீராம ஜெயம். ஆன்மீக அன்பர்களே, கடந்த 1.5 மணி நேரத்திற்கு மேலாக நீங்கள் அத்தனை பேரும் அயோத்தியா சென்றீர்கள். அத்தனைக்கும் காரணம் நம்முடைய தொழில்நுட்ப கலைஞர்கள். நான் நினைத்து பார்க்கின்றேன், இந்த ராமபிரானுடைய திருமேனி அழகை, அந்த பிராண பிரதிஷ்டை விழா அற்புதமாக கோலாகலமாக உலகமே வியக்கக்கூடிய வகையில் நடந்தேறி இருக்கிறது. உலக நாடுகளெல்லாம் பாரத தேசத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது. இந்த பாரத பிரதமர் சிரசை கூப்பி வணங்கக்கூடிய இந்த காட்சியையும் ராமபிரானுடைய இந்த திருமேனி அழகையும் பார்க்கின்ற நாட்டாழ்வான் கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று சொன்னது மட்டுமல்ல, அடுத்ததுதான் ரொம்ப சிறப்பு. காலமெனும் ஆளியிலும்
காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு அவன் எழுதி வைத்த சீட்டு என்பதைப் போல இன்றைக்கு லட்சோப லட்சம் நல்ல உள்ளங்களால் தலைமுறை கடந்து இந்த பாரத தேசம் உண்ணும் உணவிலும் உடுத்தும் உடையிலும் பேசும் மொழியிலும் வேறுபட்டிருந்தாலும் உணர்வில் ஒன்று பெற்றவர்கள், ஒரு தாய் பெற்றெடுத்த மக்கள், ராம மந்திரத்தை சொல்வதற்கு இந்த மண்ணில் அவதாரம் எடுத்தவர்கள் என்று அடுத்த தலைமுறை பேசுவதற்கான ஆயத்த பணிதான் இந்த திருக்கோயில். இந்த கண்கொள்ளா காட்சிக்கு எத்தனை இஸ்லாமிய பெருமக்கள் உதவி இருக்கிறார்கள் என்பதை நன்றியோடு நினைக்க வேண்டும். கிறிஸ்தவ பெருமக்கள் மதகுருமார்கள் அனுப்பிய வாழ்த்தை இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய வணக்கத்திற்குரிய பாரத பிரதமரும் பாரத தேசத்தினுடைய மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய யோகத்தையும் மோகத்தையும் அடக்கி ஒரு மாநிலத்தை வழிநடத்தக்கூடிய யோகி, இப்படி அத்தனை பேரும் அங்கே ஒன்று திரண்டு அங்கே அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கின்றேன். அந்த அற்புதமான நிகழ்வுகளை பார்த்து வருகின்ற போது எனக்கு ஒன்றே ஒன்றுதான் நினைவுக்கு வருகின்றது. ராவணனிடத்தில் ராமனை வெற்றி பெற முடியாது என்று தெரிந்த பிறகு மாயா சீதையை வதம் செய்து விடுவோம் என்று நடைபெறும். அதை பார்த்து இவர்கள் துடிப்பார்கள் என்று பல பேர் இந்த செய்கைக்கு துடித்தார்கள். ஆனால் வீடனன் என்ன செய்வான்? வண்டுருவம் எடுத்து போய் இல்லை இல்லை சீதை இறக்கவில்லை என்பதை சொல்லி ராமநாமத்தை நிலைவரச் செய்வான். அந்த நேரத்தில் ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய வாயால் சொல்லுவான், ஆடவர் திலக நின்னால் அன்று, புகழ் அனுமன் எனும் சேடனால் அன்று, இது வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் அன்று, வீடனன் தந்த வெற்றி. சொன்னது ராமச்சந்திரமூர்த்தி, எழுதியது கம்பன். அதுபோல இந்த வெற்றி யாருக்கு கிடைத்த வெற்றி? பாரத தேசத்தினுடைய ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி, பாரத தேசத்தினுடைய இறையாண்மைக்கு கிடைத்த வெற்றி. இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்பதற்காக பன்னெடுங்காலமாக காட்டிலையும் மேட்டிலையும் ஊர்களிலும் கிராமத்தோறும் நடந்து நடந்து பொருளை சேர்த்து இந்த அற்புதமான மகோ வைபவத்தை நடத்திய சான்றோர் பெருமக்களினுடைய உழைப்பு, தியாகம், வேர்வைக்கு கிடைத்த வெற்றியாக நான் நினைத்து பார்க்கின்றேன். எப்படி மகர ஜோதியிலே மணிகண்டனுக்கு பந்தல மகாராஜாவினுடைய அரண்மனையிலிருந்து எடுத்து வரப்பட்ட அணிகலன்கள் பூட்டப்பட்டு மகர சங்கராந்திரி அன்று தீபம் காட்டப்படுகிறதோ, அதுபோல அயோத்தி ஸ்ரீ ராம ஜென்ம பூமிக்கு சீதா தேவி பிறந்த நம்முடைய நேபாளத்திலிருந்து 1100 பெட்டிகளில், என் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களே, ஒட்டுமொத்த சமூகம் இதை குறித்து கொள்ள வேண்டும். 1100 பெட்டிகளில் திருமண சீர்வரிசை பொருட்களை கொண்டு வந்து ஏராளமான தங்க, வெள்ளி, உயர்தரமான ஆடைகள், பாத்திரங்கள், அலங்கார பொருட்கள், பல வகைகள், அரிசி தானியங்கள் அனைத்தும் நேபாளத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. நேபாளத்தில் பாயும் 16 நதிகளிலிருந்து புனித நீரும் அனுப்பி வைத்தார்கள். அனைத்தும் இந்த அயோத்தி மாநகரம் வந்து சேர்ந்தது. பாரத பாரம்பரிய வழக்கத்தில் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு செல்லும் பெண்ணுக்கு அனுப்பக்கூடிய சீர்வரிசையைப் போல எங்களுடைய தாயார் சீதா பிராட்டி இல்லத்திலிருந்து அந்த சீர் வந்தது. நான் இந்த நேரத்தில் ஒன்றைதான் நினைத்து பார்க்கின்றேன். நம்முடைய அபிராமி பட்டர் எழுதுவாரே, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று அந்த ராமபிரான் எப்படி ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருப்பானோ ரங்கனாக, அந்த காட்சியை மேலே பார்க்கின்றோம். இங்கே குருவாயூரில் எப்படி குழந்தை வடிவாக நிற்பானோ அந்த காட்சியை பார்க்கின்றேன். சீர்காழியினுடைய வரிதான் என் செவிக்கு வருகின்றது. காவிரி நதியில் சோலைகள் நடுவினில் ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரிகின்றது. அந்த கண்ணனை பார்க்கின்ற போது நம்முடைய எண்ண குமரலெல்லாம் பனித்துளி போல உருண்டோடுகிறது என்பார்களே, அதுபோல இந்த ராமனை தென்றல், தேன், சுவைமிகு களிறு, காணாறு, ஓங்கி வளர்ந்த மரம், சந்தனத்தரு, கடல் முத்து என்று விளையக்கூடிய அயோத்தி மாநகரத்து ராமனுக்கு தன்னுடைய திருக்கரத்தால் தூப தீப ஆராதனையை செய்கின்றார்கள். ஏன் ராமா,
என்னுடைய ஆணவத்தை போக்கு, கன்மத்தை போக்கு, மாயையை அகற்று, என் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இந்த விழிகளை பார்க்கின்றேன். ஆகா, விழி பேசுகின்றது. அறம்படி நடக்கும் தேசம் பாரதம், பண்பாட்டு தேசம் பாரதம், எல்லோருக்கும் வயிறார உணவு தரக்கூடிய உன்னத தேசம் பாரதம் என்று ஒவ்வொரு விடியும் தன்னுடைய கவி சொல்லக்கூடிய விடியாக இருக்கின்றது. இதை பிரத்யேகமாக எடுத்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை சொல்ல வேண்டும். எத்தனை சான்றோர் பெருமக்கள், எத்தனை கர்ப்பிணிகள், எத்தனை வயது முதிர்ந்தவர்கள், எத்தனை குழந்தைகள், எத்தனை பேர் அங்கே செல்ல வேண்டும் என்று என்ன குமரலோடு இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் பயணம் செய்யாமல், இடர்பாடுகளில் இடையூறுக்கு ஆட்படாமல், இல்லத்தில் இருந்தபடியே இதய கதவை திறந்து உள்ளத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்த மாயை நீக்கி கற்பூரம் போல நம்முடைய இதயத்தை ராமபிரானுடைய திருமேனியில் கரைத்து விட்டால் நம்முடைய பக்தியை பார்த்து ராமன் கன்னத்திலே போட்டுக்கொள்வான். இன்று சொல்கின்றேன், எப்படி நம்முடைய சம்பிரதாயத்தில் ஒரு குடமுழுக்கை பார்த்தால் 12 ஆண்டு காலம் ஆயுள் நீடிக்கிறதோ, எப்படி ஒரு குறிஞ்சி மலர் பூப்பதைப் போல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூத்து மலர்கிறதோ, அதுபோல 12 நாடுகளாக கண்ட கனவு இன்றைக்கு நினைவாயிருக்கிறது. அங்குள்ள பண்டிட்டுகளை பார்க்கின்றேன். கடந்த 10 நாட்களாக நாம் இந்த திருக்கோயிலை வலம் வந்தபோது எங்கு பார்த்தாலும் பஜன்களும் பாடல்களும் ராம மந்திரங்களும் விண்ணையே முட்டியது. சில மணி நேரத்திற்கு முன்பு பார்த்தோம், நம்முடைய திரை இசை கலைஞர் சங்கர் மகாதேவனுடைய இனிய குரலில் ராம மந்திரம் ஒலித்தது. இன்னொரு பக்கத்திலே ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய ராம மந்திரம், ராமா 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 என்று நாளும் சொல்லி பாடணும், நாவில் சொல்ல வராது போனால் நல்லவரோடு சேரணும், கோவிந்தாவும் போடணும், கோபாலனும் கூவனும், எங்கும் அவன் கூட்டத்தில் கூட்டத்தோடு சேரணும் என்று நம்முடைய தமிழ் பாடல்கள் அங்கே ஒலித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இப்படி அந்த ராமபிரானுடைய திருமேனி அழகை மலர்களாலும் வண்ணத்தாலும் எண்ணத்தாலும் அணிகலன்களாலும் பூட்டி உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய வள்ளலாக காட்சி தரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்ற போது எனக்கு ஒரு சைவ பாடல்தான் நினைவுக்கு வருகிறது. காதலாகி கசிந்துருகி என்று சொல்வதைப் போல கண்ணீர் மல்கின்றேன். அது ஆனந்த கண்ணீர். கைகூப்பி எத்தனை நாட்கள் உண்ணா நோன்பிருந்தார். வெறும் நீரையும் இளநீரையும் மட்டுமே அறிந்துவிட்டு ஒரு தவயோகியைப் போல இந்த தேசம் ராமபிரான் என்கின்ற ஒற்றை மந்திரம் சொல்வதன் மூலம் எல்லோரும் சமம், எல்லோரும் ஓர் குடையில் என்கின்ற அறநெறியை புகட்டுவதற்கு ஒரு தேசத்தை வழிநடத்தக்கூடிய மனிதன் கம்பீரமாக தான் முதலில் அந்த ஒழுக்கத்தை, நேர்மையை, தபசை வாழ வேண்டும் என்பதை முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டக்கூடிய நிலையில் இருக்கின்றார். எத்தனை சான்றோர் பெருமக்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். அவர்களோடு நாமும் சேர்கின்றோம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீ
இதே மாதிரி இன்னும் நிறைய நியூஸ், ஸ்பீச்சஸ், பட்டிமன்றம், குக்கிங், பியூட்டி டிப்ஸ் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.